விஜயை பொறுத்தவரை பிரமாண பத்திரத்தில் தன்னுடைய வயது 52 என்று குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை நீலாங்கரையில் வசித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல 2024-2025 நிதியாண்டில் தன்னுடைய வருமானம் 184 கோடியாக இருந்ததாகவும், அதே போல 2021 முதல் 2022 நிதியாண்டில் 237 கோடி ரூபாய் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய மனைவியினுடைய பெயரில், சங்கீதா அவர்களுடைய பெயரில் சுமார் 15.51 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும், வைப்பு தொகையாக பல்வேறு வங்கிகளில் தற்போது வரை 213 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள், அதாவது பிக்சட் டெபாசிட் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தன்னுடைய பெயரில 5 வகையான கார்கள் இருப்பதாகவும், அந்த கார்களுடைய ஒட்டுமொத்த மதிப்பீடு 6 கோடி ரூபாய் வரையில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல தங்கம் மற்றும் வைரம் விவரங்களை பொறுத்தவரை இவரிடம் 883 கிராம் தங்கம், அதாவது 1.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தங்கம் உள்ளதாகவும், 1 கோடி மதிப்பிலான வைரக்கற்கள் இருப்பதாகவும் இந்த அபிடவிட்டிலே அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அசையா சொத்துக்களை பொறுத்தவரை இவருடைய பேரில் நிலம் மற்றும் கட்டிடங்களுடைய தற்போதைய மதிப்பு சுமார் 82.81 கோடி மதிப்பீடாகும். அதே போல சென்னை நீலாங்கரை, சாலிகிராமம், மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர் போன்ற பகுதிகளில் இவருக்கு சொந்தமான குடியிருப்புகள் மற்றும் வணிக கட்டடங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். கல்வி மற்றும் இதர விவரங்களை பொறுத்தவரை கல்வி தகுதி இவர் சென்னை லோயோலா கல்லூரியில் 1994 ஆண்டு பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார். வழக்குகளை பொறுத்தவரை அவர் மீது எந்தவிதமான கிரிமினல் வழக்குகளும் நிலுவையில் இல்லை என்று பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவருடைய பிரமாண பத்திரத்தில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாலும் தன்னுடைய வாகனங்களை பொறுத்தவரை 2 BMW கார் வைத்துள்ளதாகவும், லெக்சஸ் கார் ஒன்றும், அதே போல வெல்ஃபேர் கார் ஒன்றும், ஷிப்ட் கார் ஒன்றும், TVS எக்ஸல் சூப்பர் பைக் ஒன்றும் வைத்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். நடிகர் விஜய் சுமார் 110 சவரன் நகை வைத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.